வணக்கம். லேடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம டிஎன்பிசி நடத்த போகிற குரூப் 2-2Aக்காக இதற்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு கேள்விகளில் இருந்து பொது அறிவு பகுதியில் கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரோம். இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஒரு 40 கேள்விக்கான கேள்வியும் பதிலும் பார்த்துருக்கோம். இப்போ அதை தொடர்ந்து இதில் ஒரு 35 கேள்விகள் இருக்குது. இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் நம்ம போடுவோம், பாருங்கள். ஏற்கனவே நல்லா இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓவராலாக டிஎன்பிசி கேள்வி எப்படி எடுத்திருக்காங்க, எந்தெந்த பகுதியிலாம் கவனம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம கேள்விக்கு போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. தருமபுரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம். தமிழ்நாட்டில் எத்தனை ஈரநிலங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் 24,684 ஈரநிலங்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ. தமிழகத்தின் கனவு. தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதே எங்கள் பார்வை. இந்த $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவது எங்கள் பார்வை அப்படிங்கிற திட்டம் எதை பாதிக்காமல் கேட்டிருக்காங்க. மகிழ்ச்சி மற்றும் மக்களின் சமூக பிரச்சனை பாதிக்காமலா, மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காமலா, மகிழ்ச்சி மற்றும் வறுமையை பாதிக்காமலா, மக்களின் மகிழ்ச்சி மற்றும் மக்களின் சைபர் குற்றங்களை பாதிக்காமலா அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தின் கனவு தமிழகத்தை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவது எங்கள் கனவு அப்படிங்கிற திட்டம் எதை பாதிக்காமல் மாற்றணும் அப்படின்னா, மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல். அடுத்து, ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹரப்பா மக்கள் கத்திகளும் போன்ற கூர்மையான பிற கருவிகளும் செய்கிறதுக்கு செர்ட் அப்படிங்கிற ஒரு படிகத்தை செர்ட் அப்படிங்கிற ஒரு கற்களை பயன்படுத்தினாங்க. இந்த செர்ட் அப்படிங்கிற கற்கள் பாகிஸ்தானில் உள்ள ரோரி அப்படிங்கிற இடத்துலேருந்து கிடைச்சது. அதனால் ரோரி செர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பார்த்தீங்களா, ஆப்ஷன் பியில் ஸ்ட்ரீட் லைட் எங்கே கிடைச்சதுன்னா தெற்கு ராஜஸ்தானில் கிடைச்சது. அதாவது ராஜஸ்தான் வடக்கு, நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வடமேற்கே இருக்குது. நம்ம தெற்கு பகுதியிலேருந்து நடந்து கடைக்கோடியில் இருக்கிற தெற்கு ராஜஸ்தானுக்கு போகிறதுக்குள்ளேயே நடந்து போனோம்னா என்ன ஆகும், வயலாக நுர தள்ளிடும். அப்போ நுரைக்கல், ஸ்ட்ரீட் லைட் நுரைக்கலுக்கு போனோம்னா தெற்கு ராஜஸ்தான். வைடூரியம் ஷார்டுகையில் கிடச்சிது. வைடூரியம் ஷார்ப்பாக பார்க்க பளபளன்னு இருக்கும். அப்போ வைடூரியம் ஷார்டுகையில் கிடச்சிது. கர்னிலியன் மணி எங்கே கிடச்சிச்சுன்னா லோத்தல்லேருந்து கிடச்சிது. லோத்தல் குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு துறைமுக நகரம். அங்கே தொழிற்சாலைகள்லாம் இருந்துச்சு. கர்னிலியன் மணி தொழிற்சாலைகள்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கப்பல் கட்டும் தளமும் செப்பனிடும் தளமும் இருந்துச்சு. 145வது கேள்வி பாருங்க. டேஸ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடிமை வம்சம் தான் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மம்லக் அப்படின்ற குரான் சொல் இல்லைன்னா ஒரு அரேபிய சொல்லுக்கு உடைமை அல்லது அடிமை என்று பொருள். இந்த வம்சத்தை நிறுவியது யாருன்னா குத்புதீன் ஐபக். அவருக்கடுத்து யார் ஆட்சிக்கு வந்தான்னா அவருடைய மருமகன் மற்றும் அடிமையான இல்துமிஷ் தான் ஆட்சிக்கு வருவார். அதன் காரணமாக அவர் குத்புதீன் ஐபக்குடைய அடிமையாக இருந்ததால் இல்துமிஷை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் மணந்திருப்பார். இந்த முதலாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் குப்த அரசு குப்த பேரரசாக மாற்ற முடியும். இவர் இந்த லிச்சாவி இளவரசியான குமாரதேவியை மணந்த செய்தியை இவர் வெளியிட்ட நாணயங்களில் லிச்சாவையா அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவியான குமாரதேவியுடன் இவர் இருப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்களை இவர் வெளியிட்டார். அடுத்து பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி நமக்கு புத்தகத்தில் பெருசாக தகவல் எதுவும் இல்லை. ஆனால் மன்னிக்கணும், 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி செய்தி இருக்குது. 2ஆம் சமுத்திரகுப்தன் இருக்குது, அவரை பற்றி செய்தி இல்லை. ஆனால் சமுத்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி செய்தி இருக்குது. முதலாம் சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். என்னன்னா ஏன் அப்படி அவர் அழைக்கப்படுகிறார், அவருடைய போர் வெற்றிகளின் காரணமாக அவர் அவ்வாறு அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு தீவிர விஷ்ணு பக்தர். ஆனாலும் அவர் வசுபந்து அப்படிங்கிற ஒரு வங்காளத்தை சேர்ந்த புத்த துறவியும் அவர் ஆதரிச்சிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இவருடைய கல்வெட்டு, இவருடைய புகழை பற்றி சொல்லக்கூடியது அலகாபாத் தூண் கல்வெட்டு. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை நிறுவனது யாருன்னா அசோகர் நிறுவியிருப்பார். அந்த கல்வெட்டில் போயிட்டு இவருடைய அமைச்சரான ஹரிசேனர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார், இந்த சமுத்திரகுப்தரை பற்றி ஒரு 33 வரியில் ஒரு நீண்ட புகழறையை எழுதியிருப்பார். அந்த நீண்ட புகழறையில் இவரை புருஷா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதில் இவரை அனைவருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வெட்டில் தான் இவங்க இந்த குப்தர்கள்
மௌரிய வம்சத்துலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து ஆப்ஷன் சியில் பாருங்க, குமாரகுப்தர் இருக்காரு. குமாரகுப்தர் வந்து சாத்ராதித்யர், அதாவது சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இவர் வந்து புகழ்மிக்க நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். ஸ்கந்தகுப்தர் பாருங்க, இந்த ஸ்கந்தகுப்தர் தான் வந்து குப்த பேரரசர்களின் கடைசி பேரரசராக அறியப்பட்டவர் வந்து குப்த பேரரசர். இவரை வந்து பூனர்கள் வந்து படையெடுப்பின் காரணமாக குப்த பேரரசு வந்து அவருடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைந்தது. அதன் பிறகு குப்த பேரரசு வந்து தே தேய ஆரம்பிச்சிருச்சு. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெடிமருந்தை வந்து முதலில் கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா சீனர்கள் தான் வந்து வெடிமருந்தை முதலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதன் பிறகு அது வந்து அரேபியா போய் அப்புறம் வந்து ஐரோப்பா போயிட்டு இந்தியா வந்திருக்கும். இந்திய மண்ணில் வந்து முதலாக பீரங்கியை பயன்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகலாய பேரரசு நிறுவனர் பாபர் தான் வந்து இந்தியாவில் வந்து முதலாக பீரங்கி துப்பாக்கியை வந்து பயன்படுத்தியிருப்பார். வெடிமருந்தும் அவர் தான் பயன்படுத்தியிருப்பார். அவருடைய வந்து பீரங்கி படையை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்டிலரி அப்படின்னு சொல்லுவாங்க. வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வசிஷ்டபுத்திர புலுமாயி வந்து ஒரு அரசர். இவர் வந்து இந்த தென்னிந்திய அரசுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வருவார். டேஸ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொண்டை மண்டலத்தில் யார் வந்து ராஜ்யத்தை நிறுவினார்னா பல்லவர்கள். தொண்டை மண்டலம்னா எதுன்னா தற்போது தமிழ்நாட்டு வடபகுதியில் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை இந்த பகுதி தான் வந்து தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. பல்லவர்கள் தான் வந்து அந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தாங்க. அதனால தான் வந்து பல்லவர்கள் வந்து தொண்டைமான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஔவையார் வந்து தொண்டைமானிடம் தூது சென்ற இதெல்லாம் புறநானூற்றில் படிச்சதை தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா, அதனால தான் வந்து அது வந்து பல்லவ மன்னர் தான். பல்லவ மன்னர்கள் தான் வந்து தொண்டைமான்னு சொல்லுவாங்க. சமயச்சார்பின்மை என்ற சொல் வந்து எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சமயச்சார்பின்மை சமயச்சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. 151வது கேள்வி பாருங்க. 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2013 செம்மொழி அறிவிக்கப்பட்டது வந்து மலையாளம். அப்போ செம்மொழிகள்லாம் எந்தெந்த மொழிக்கு வந்து எந்தெந்த ஆண்டு அறிவிச்சாங்கன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். தமிழுக்கு வந்து 2004ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிச்சாங்க. 2005ஆம் ஆண்டு சமஸ்கிருதத்துக்கு வந்து அறிவிச்சாங்க. தெலுங்கு மற்றும் கன்னடத்தை வந்து 2008ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிச்சாங்க. மலையாளத்தை வந்து 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிச்சாங்க. ஒரியா இருக்கு பார்த்தீங்களா, ஒரியா வந்துட்டு 2018ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிச்சாங்க. அடுத்து வளிமண்டலம் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. வெப்ப குறைவு விகிதம் வந்து புவிப்பரப்பிலிருந்து உயர செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையுதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெப்பமானது புவிப்பரப்பிலிருந்து உயர போகும்போது வெப்பம் வந்து குறையும். அதனால தான் வந்து ஊட்டி, கொடைக்கானல் போன்ற உயரமான பகுதிகளில் தான் வந்து வெப்பம் குறைவாகவும் நமக்கு குளிர்ச்சியாகவும் அதிகமாகவும் இருக்குது. வளிமண்டலத்திலிருந்து ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் போகும்போதும் எவ்வளவு வந்து அந்த வெப்பநிலை வந்து குறையுது அப்படின்னா ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து வெப்பநிலையானது குறையும். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பநிலையில் வந்துட்டு ஒரு 16 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 16.5 இந்த மாதிரி இருக்குன்னா அடுத்து ஒரு 1000 மீட்டருக்கு அங்கிட்டு போய் பார்த்தோம்னா அதுலேருந்து ஒரு 6.5 டிகிரி குறைஞ்சி 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அதுபோக அடுத்து மேலே போக என்ன அதுலேருந்து ஒரு 6.5 குறைஞ்சிட்டு திருப்பி 3.5 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அடுத்து 153 பாருங்கள், தேசிய பூங்கா பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து 102 தேசிய பூங்காக்கள் இருக்குது. 515 சரணாலயங்கள் வந்து இருக்குது. கீழ்கண்ட தேசிய பூங்காக்களை தவறாக பொருந்தியுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிர் தேசிய பூங்கா வந்து குஜராத், இது வந்து சரி. ஆப்ஷன் பி பாருங்க. கார்பட் தேசிய பூங்கா வந்து உத்தரகாண்ட், இதுவும் சரி. சி வந்து ரத்தம்பூர் தேசிய பூங்கா வந்து ராஜஸ்தான், இதுவும் சரி. கன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அப்போ இது ஒடிஷான்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நமக்கு சரியான ஆன்சர். கன்கா தேசிய பூங்கா வந்து மத்திய பிரதேசம். ஒடிசாவில் அப்போ என்ன தேசிய பூங்கா இருக்குன்னா ஒடிசாவில் வந்து சிம்லிபால் அப்படிங்கிற தேசிய பூங்கா இருக்கும். இதில் கன்கா தேசிய பூங்கா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 2 கண்ணுக்கு மேலே மத்தியில் தான் வந்து நம்ம பொட்டு வைப்போம். அப்போ மத்திய பிரதேசம், கன்கா மத்தியில் பொட்டு வைப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பட் தேசிய பூங்காவுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். உத்தரகாண்ட் வந்து மலைப்பிரதேசம், அதாவது இமயமலை பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்து கடும் குளிராக இருக்கும். கடும் குளிராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, வீட்டு தரைப்பகுதி பூரா வந்து கார்பெட் போட்டிருப்பாங்க. அப்போ தான் அந்த குளிர் தெரியாது. அப்போ உத்தரகாண்டில் வந்து கார்பெட் போட்டிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின் வருவனவற்றுள் எந்த அருவி பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கும்பக்கரை அருவி தான் வந்து பாம்பார் ஆற்றிலிருந்து உருவாகி வருகிறது. அணுசக்தி பற்றி சரியான வாக்கியங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவின் தொழிற்சாலை வளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியிலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, 1 யுரேனியம் மற்றும் தோரியம் தாதுக்களில் இருந்து அணுசக்தி பெறப்படுகிறது. இது வந்து சரி. யுரேனியம் இல்லைன்னா தோரியத்திலிருந்து தான் வந்து அணுசக்தி வந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம். 2வது பாருங்க, அணுக்கரு பிளவு இணைப்பின் போது ஆற்றல் வெளிப்படுகிறது. ஒரு அணுவை பிளக்கும் போதோ அல்லது பிளந்த 2 அணுக்களை வந்து இணைக்கும் போதோ வந்து ஆற்றலானது வெளிப்படும். 3வது பாருங்க, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தவறு. என்ன தவறுனா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் வந்து மும்பையில் வந்து நிறுவப்பட்டது. அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோள பெட்டகம் கேட்டிருக்காங்க. இந்த உயிர்கோள பெட்டகம் வந்து ஒரு 18 உயிர்கோள பெட்டகம் இருக்கும். அதில் 11 உயிர்கோள பெட்டகத்தை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிச்சதா சொல்லியிருக்காங்க. இந்த 18 உயிர்கோள பெட்டகத்தில் நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுக்கலனாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்களை நல்லா படிச்சுக்கோங்க. அதுபோக நமக்கு இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில உயிர்கோள பெட்டகங்களையும் படிச்சுக்கோங்க. மற்ற மாநிலங்கள் நமக்கு முக்கியமாக நமக்கு அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, ஒடிசா, இந்த பகுதி, மகாராஷ்டிரா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர்கோள பெட்டகங்கள் படிச்சுட்டா கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதில் சரியான விடை அடிச்சிடலாம். இதை எப்படி நம்ம இப்போ தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே இதை வந்து எளிமையாக அடிச்சிருக்கலாம். நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து 3 உயிர்கோள பெட்டகம் இருக்குது. 1 நீலகிரி உயிர்கோள பெட்டகம், 2வது மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், 3வது அகத்திய மலை உயிர்கோள பெட்டகம். அப்போ இது 3 நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இல்லாது நந்தாதேவி உயிர்கோள பெட்டகம். அது எங்கே இருக்குன்னு கூட நீங்கள் சரியாக படிக்கலைன்னா கூட தமிழ்நாட்டில் இருக்கிறது சரியாக படிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு சரியான விடை பண்ணிடலாம். மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 இடத்துல வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுவும் அந்த வளங்கள் தொழிற்சாலைகள் அந்த பகுதியிலேருந்தே தான் கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினத்தில், கொல்கத்தாவில், கொச்சியில், மும்பையில், இது 4 இடத்துலையுமே வந்து கப்பல் கட்டும் தளம் வந்து அமைஞ்சிருக்கு. என்ன பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினத்தில் வந்து கப்பல் கட்டும் தளம் என்னன்னா இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் வந்து விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. கல்கத்தாவில் வந்து ரெட்ரிச் கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு. கொச்சியில் வந்துட்டு கொச்சி கப்பல் கட்டும் தளம் அமைஞ்சிருக்கு. மும்பையில் தான் வந்து மசகான் கப்பல் கட்டும் தளம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ மசகான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் வந்து மும்பை. அடுத்த கேள்வி பாருங்க, மலைகள் இருக்க கணவாய் சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ஜாகிரபிலிருந்து கேட்டிருக்காங்க. பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொம்மை வந்து எப்படி இருக்கும் பார்க்க, ஒரு பொம்மை நம்ம வாங்கினோம்னா அந்த பொம்மை வந்து ரொம்ப அழகாக இருந்தால் வாங்குவோம். அப்போ பொம்மை அழகாக இருக்கும். பொமிடிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம். ஆப்ஷன் பியில் பாருங்கள், இமாச்சல் பிரதேசம். இமாச்சல் பிரதேசத்தில் என்ன கணவாய் இருக்குன்னா ஜொசிலா மற்றும் சிப்கிலா கணவாய் இருக்குது. அதாவது ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய இம்சையாக போயிடும். ஜோசியக்காரங்கிட்ட சிக்கிக்கிட்டேன்னா இம்சையாக போயிடும். ஏன்னா விடமாட்டானுங்க, உனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு பேசி உங்களை மைண்டை கழுவுவானுங்க. அப்போ இமாச்சல் பிரதேசம் இம்சை, ஜோசியக்காரன் சிக்கிக்கிட்டா, ஜோசியக்காரன்கிட்ட சிக்கிக்கிட்டா இம்சையாக போயிடும். இமாச்சல் பிரதேசம் ஜொசிலா சிப்கிலா கணவாய். ஆப்ஷன் சி பாருங்கள், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் என்ன கணவாய் இருக்குன்னா காரகோரம் கணவாய் இருக்குது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் வந்து முன்பெல்லாம் வந்துட்டு அடிக்கடி தாக்குதல்லாம் நடக்கும். அப்போ வந்து அந்த பகுதியே வந்து எப்படி இருக்கும், கோரமாக இருக்கும். அப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து கோரமாக இருக்கும். அப்போ காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஆப்ஷன் டியில் சிக்கிம் பாருங்களேன், சிக்கிமில் வந்து என்ன கணவாய் இருக்குன்னா நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் இருக்குது. அதாவது நாக்கில் ஜெல்லி சிக்கிக்காது, அது போட்டால் அப்படி வலிக்கிட்டு உள்ளே போயிடும். ஆனால் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா நாக்கில் ஜெல்லி வந்து சிக்கிக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாதுலா ஜெலிப்லா வந்து சிக்கிம். 159 பாருங்க, ஆத்ம நிர்பார் பாரத் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுயசார்பு இந்தியா தான் வந்து ஆத்ம நிர்பார் பாரத். அதாவது ஆத்ம நிர்பார் பாரத்னா சுயசார்பு இந்தியா. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் நடத்திய காலநிலை மாற்ற மாநாடு வந்து கிளாஸ்கோவில் நடைபெற்றது. 161 பாருங்க, மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1963. அந்த புத்தகத்தில் ஒரு பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க, தேசிய பறவை, விலங்கு, ஆறு, ஓங்கில் இதெல்லாம் எப்போ வந்து அறிவிச்சாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் வந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. நம்பிக்கையோடு படிங்க, நம்பிக்கையோட கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இதை எழுதுனது யாருன்னா
ஒரு கிரிக்கெட் வீரர்னு அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுனில் கவாஸ்கரா, கபில் தேவா, சௌரவ் கங்குலியா, சச்சின் டெண்டுல்கரான்னு கேட்டிருக்காங்க. இதயத்திலிருந்து நேராக ஒரு சுயசரிதை அப்படின்னு ஒரு நூல் எழுதினது யாருன்னா கபில் தேவ். 2022ஆம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் 30வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது? ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு 30வது ஆண்டு விழா கொண்டாடுச்சு. அந்த அமைப்பு இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஏசியன் அப்படிங்கிற இணை தான் 30வது ஆண்டு விழாவை 2022ஆம் ஆண்டு கொண்டாடினாங்க. அடுத்து ஐஎன்எம்லேருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் என அறியப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916ல் விக்டோரியா அரங்கில் ஒரு 30 பிராமணர் அல்லாத தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அது அடுத்த ஆண்டு 1917 நீதி கட்சியின் பெயர் மாற்றம் அடைஞ்சு. ஏன் நீதி கட்சியின் பெயர் மாற்றம் அடைஞ்சுன்னா, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பத்திரிகை வெளியிடுவாங்க. தமிழில் திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆந்திராவில் ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இதழ்கள் வெளியிடுவாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இதழ். அதனால் அடுத்த 1917ஆம் ஆண்டு அவங்களுடைய அமைப்புக்கு கட்சிக்கு என்ன பண்ணுறாங்க, நீதி கட்சி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. கடவுள் துகளின் மறுபெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பரமனுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கடவுள் துகள்வாங்க, இல்லைன்னா கடவுள் துகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கடவுள் துகளின் மறுபெயர் என்னன்னா ஹிக்ஸ் போசான். வன மகோத்சவம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. வன மகோத்சவம் அப்படிங்கிறது என்னன்னா மரங்களை பாதுகாக்கணும். அதை தான் வன மகோத்சவம் அப்படின்னு சொல்றாங்க. மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. மெட்டாஸ்டாசிஸ் மேலிக்னன்ட் கட்டியுடன் தொடர்புடையது. மெட்டாஸ்டாசிஸ் மேலிக்னன்ட் கட்டியுடன் தொடர்புடையது. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச சயின்ஸில் கேட்குற ஒரு கேள்வி, செல்லின் ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஏடிபி தொழிற்சாலை எனப்படுவது அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றவை எதுன்னு கேட்டிருக்காங்க. புரோட்டோசோவாவா, வைரஸா, பாக்டீரியாவா, பூஞ்சையான்னு பார்த்தா உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளின் பண்பு, இது ரெண்டினுடைய பண்பையும் கொண்டது என்னன்னா வைரஸ் தான் உயிரற்ற உயிருள்ள பொருளுடைய பண்பை கொண்டது. நவீன தனிம வரிசை அட்டவணையில் சுமார் 118 தனிமங்கள் உள்ளன. அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன கேட்டிருக்காங்க. அப்போ நவீன தனிம வரிசை அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் இருக்குது? 118 தனிமங்கள் இருக்குது. அதில் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் 94. குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குவார்ட்ஸ் படிமத்தின் மீது ஆக்சாலிக் அமிலம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்தாதான் அதில் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்வாங்க. அப்போ குவார்ட்ஸ் படிகத்தின் மேல் உள்ள இரும்பு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் சேர்மம் ஆக்சாலிக் அமிலம். அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படும் வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. அருங்காட்சியகத்தில் அதாவது மியூசியத்தில் இருக்கக்கூடிய பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க இயற்கை வாயு நேச்சர் கேஸை தான் பயன்படுத்துகிறாங்க. இதே இது ஒரு பழங்கால பொருளுடைய வயதை கணக்கிடுறதுக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா கார்பனை பயன்படுத்துவாங்க. நாசாவின் மனிதனால் கையாளப்பட்ட டேஸ் என்ற திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது அப்படின்னா, நாசாவினுடைய மனிதனால் கையாளப்பட்ட ஒரு திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அந்த திட்டம் எதுனா அப்போலோ 8 அப்படிங்கிற திட்டம் தான் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அடுத்து ஒரு வெர்னியர் அளவின் முதன்மை அளவுகளின் அளவு 8 சென்டிமீட்டர், வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் நேர் சுழிப்புள்ளி 0.05 சென்டிமீட்டர் எனில் சரியான அளவை கணக்கிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வெர்னியரில் 2 அளவு இருக்கும். ஒன்று மேலே பெரிய கோடு இருக்கும், அதில் 1 2 3 9 வரைக்கும் இருக்கும். அது மெயின். அடுத்து சின்ன சின்னதாக நம்ம ஸ்கேலில் இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன கோடு, அப்புறம் ஒரு கொஞ்சம் பெரிய கோடு, அப்புறம் 1 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கோடு இருக்கும். அதில் கேட்டிருக்காங்க 8 சென்டிமீட்டரில் வச்சுட்டு அடுத்து அது ஒன்றிப்பு 4க்கு பக்கத்தில் போயிட்டு அந்த 4ஐயும் தாண்டி 0.5 இருக்குது அப்படின்னா அளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கடைசி இதுக்கும் முன்னாடி இருக்குது. அப்போ 7.99 8 சென்டிமீட்டர் கோட்டுக்கும் முன்னாடி இருக்குது. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி தான் இந்த வீடியோனுடைய கடைசி கேள்வி. அடுத்த வீடியோ நாளைக்கு எடுத்து போட்டுக்கிறேன்.
தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள், இதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையுமே நல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக குரூப் 2ல் இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ ரீசெண்டாக கவனம் செலுத்தி கேள்வி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, கேள்விக்குருவோம். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு வந்து பாஸ்கல். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்களை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து அவங்களும் படிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். எல்லோரும் தேர்வுக்கு நல்லபடியாக தயாராகுங்க. நேரத்தை வீணடிக்காமல் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி.